அவர் வாயாலே சொல்லிக்கிறாரு, மிகப்பெரிய கட்சி கிடையாது, எங்க கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு பல இடங்கள்ல புருடா விட்டுட்டு போறாரு. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இன்னும் தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி கொடிய கையில கொடுத்து அதை பார்த்து புலகாங்கித எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை 50 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகளுக்கு மேற்ப ஆட்சி பொறுப்புல இருந்த இயக்கத்தை, இன்னும் சொல்ல போனா இவருமே ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல தவழ்ந்து வந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் எனக்கு காமிக்கிற அளவுக்கு, அதுவும் கரூர்ல ஒரு கொடூரமான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அது தாவேகா கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதுல மனதளவுல பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரும் செயலற்று இருக்கின்ற நேரத்தில், அந்த துக்கத்துல அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்கிற வருத்தத்தில் இருக்கிற நேரத்தில் குள்ளநரித்தனமாக, நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல, நீங்க என்ன சொல்லுங்க. எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த அரசியல், இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிற விதமாக அவர் பேசி வருகிறார். நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர் தவேகா தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது, தவேகா தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் என்றுதான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தவேகாவுக்கும் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு அவர் கூட்டணிக்கு வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார். ஏன்னா தன் தலைமையில இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது, படு தோல்வி அடைவோம், எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் இடிஎம்கே தோல்வி அடைஞ்சிருங்கிற பயத்தில் அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விட்டு அவர் தலைமையில் சேருவதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள்.